மத்திய கிழக்கில் போர் பதற்றங்கள் உச்சமடைந்துள்ள நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் தீவிர வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக எண்ணெய் கப்பல்கள் பயணிப்பதனை ஈரான் இடைநிறுத்தியுள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். லெபனான் முழுவதும் இஸ்ரேல் நேற்று நடத்திய ராணுவ தாக்குதல்களில் 254 பேர் உயிரிழந்துள்ளனர் என லெபனான் சுகாதார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய இந்த வான்வழி தாக்குதல்களில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் லெபனான் மீதான தனது தாக்குதல்கள் தொடரும் என இஸ்ரேல் அறிவித்திருந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன என அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது என நாம் நிம்மதி அடைவதற்குள்ளேயே வளைகுடாவில் மீண்டும் ஒரு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. லெபனான் மீது ஈரான் மிக மோசமான ஒரு தாக்குதலை நடத்தியுள்ள சூழலில் அதில் குறைந்தது 254 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இது அங்கு நிலைமையை மோசமாக மாற்றுகின்றது. வளைகுடாவில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது. ஒரு வாரத்திற்கு மேலாக நடந்த இந்த போரால் சர்வதேச அளவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நேற்றைய தினம் இந்த மோதல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. இது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்காவும் ஈரானும் வெளியிட்டது. இதில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்ததாக கூறப்படுகின்றது. போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பில் ஈரான் மட்டுமின்றி லெபனான் உட்பட வளைகுடாவில் நடக்கும் அனைத்து தாக்குதலுமே நிறுத்தப்படும் என பாகிஸ்தான் கூறியிருந்தது. இருப்பினும் இதை மறுத்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு லெபனானுக்கும் இந்த போர் நிறுத்தத்திற்கும் தொடர்பில்லை என்றும் லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் கூறியது. வெறும் பேச்சுடன் நிற்காமல் லெபனான் மீது தாக்குதலையும் ஈரான் ஆரம்பித்தது. இதற்கிடையே இஸ்ரேல் ராணுவம் லெபனான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி உள்ளது. வெறும் 10 நிமிட இடைவெளியில் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்கியுள்ளது. இந்த மிக மோசமான தாக்குதலில் குறைந்தது 254 பேர் கொல்லப்பட்டு 1100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. காணாமல் போனோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களுக்கான தேடுதல் பணிகளும் தொடர்ந்து நடந்து வருகின்றது. லெபனான் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலில் ஒன்றாக இது இருக்கின்றது. மத்திய கிழக்கில் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கியுள்ளது. லெபனான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இல்லை என சொல்லியே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடியதாக அசோசியேட்டட் பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. முதலில் நடந்த தாக்குதல் சைடா நகரின் ஒரு கஃபேயை தாக்கியது. அதில் 8 பேர் உயிரிழந்தனர், 22 பேர் காயமடைந்தனர். மற்றொரு ஏவுகணை பால்பெக்கில் இறுதி சடங்கின் நடந்த இடத்தை தாக்கியுள்ளது. அதில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தனர். இப்படி பெரும்பாலான வான்வழி தாக்குதல்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நடந்துள்ளது. இது பெரும் சேதத்தையும் உயிர் இழப்பையும் ஏற்படுத்தின. பல இடங்களில் மீட்பு குழுக்கள் இடிபாடுகளை அகற்றி காயமடைந்தவர்களை மீட்டன. இந்த தாக்குதலுக்கு லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களை மிருகத்தனமானது என்று வன்மையாக கண்டித்தார். அவர் மேலும் இன்று இஸ்ரேல் மீண்டும் தனது ஆக்கிரமிப்பை தொடர்கின்றது, அமைதி முயற்சிகளையும் அப்பட்டமாக மீறி ஒரு மிகப்பெரிய படுகொலையை செய்கிறது என சாடியுள்ளார். இதற்கிடையே லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்தால் தற்காலிக போர் நிறுத்தத்திலிருந்து ஈரான் விலக நேரிடும் என ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இதனால் அங்கு நிலைமை எப்போது வேண்டும் என்றாலும் கையை மீறி செல்லும் என்று அஞ்சப்படுகின்றது. மத்திய கிழக்கில் போர் பதற்றங்கள் உச்சமடைந்துள்ள நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் தீவிர வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக எண்ணெய் கப்பல்கள் பயணிப்பதனை ஈரான் இடைநிறுத்தியுள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ ஃபார்ஸ் செய்தி சேவை இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மற்றும் பொதுமக்கள் செறிந்து வாழும் பகுதிகள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் பாரிய தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மசகு எண்ணெய் விநியோகத்தில் சுமார்
30% இந்த ஹோர்முஸ் நீரிணை ஊடாகவே நடைபெறுகின்றது. ஈரானின் இந்த தடையால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிரடியாக உயரக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. நேற்றைய தினம் பெய்ரூட் உள்ளிட்ட லெபனானின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் முன்னெடுத்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டன என தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கடற்படைகள் அதி உயர் தயார் நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் இன்று காலை முதல் அமுலுக்கு வந்திருந்த போதிலும் லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடர்வதால் இந்த அமைதி ஒப்பந்தம் முறையும் சூழல் உருவாகியுள்ளது. இதேவேளை ஈரானால் முன்வைக்கப்பட்ட 10 அம்ச திட்டம் அடிப்படை தன்மையற்றது என்றும் அமெரிக்கா முன்வைத்த திட்டமே பேச்சுவார்த்தைக்கு உகந்த அடிப்படையாக கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை எவ்வித தடைகளும் அல்லது தாமதமுமின்றி உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்ப்பதாக லீவிட் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 வார போர் நிறுத்த காலத்தில் பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டுமானால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடப்பது அவசியம் என்பதை அமெரிக்கா ஒரு முக்கிய நிபந்தனையாக விதித்துள்ளது. மிக முக்கியமாக தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானுக்கு பொருந்தாது என்பதை லீவிட் தெளிவுபடுத்தியுள்ளார். லெபனான் இந்த போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதி அல்ல. இது தொடர்பான தகவல் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இதன் மூலம் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் என்பது உறுதியாகியுள்ளது. இதேவேளை ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க சம்மதித்துள்ளதாக தகவல் வெளியிட்டுள்ள லீவிட், இது ஜனாதிபதி டிரம்பின் மிக முக்கியமான நிபந்தனை என்றும் இதில் அவர் பின்வாங்க போவதில்லை என்றும் கூறினார். இதனை ராஜதந்திர ரீதியாக சாதிக்க அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் சார்பில் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையிலான குழு பங்கேற்கும் என வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் அறிவித்துள்ளார்.